அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய அகராதி ஷார்ட்கட் பார்க்க போறோம். புரிந்த வார்த்தைகளுக்கு ஷார்ட்கட், புரியாத வார்த்தைகளை எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகே, வாங்க பார்க்கலாம். அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மன். இப்போ நீங்க இதுல நான் சூத்திரம்னு கொடுத்திருப்பேன். அதை தான் அந்த வார்த்தைக்கான சூத்திரம். அதை மைண்ட்ல செட் பண்ணிக்கிங்க. விளக்கம் அது எப்படி அந்த சூத்திரத்துக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இப்போ ஆனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, அழகிய மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகள் தான் படைத்தல் யாரு? பிரம்மன். காத்தல்னா விஷ்ணு, அழித்தல் சிவன். இது நமக்கு தெரிந்ததுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. அசுக்களி அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்தவித அசுத்தமும் இல்லாமல் களிப்படைவதுதான் மகிழ்ச்சி, மன சந்தோஷம். அசுத்தம்னா இந்த இடத்துல எதை சொல்றோம் அப்படின்னா கவலை. எந்த விதமான கவலையும் இல்லாமல் மன சந்தோஷமா இருப்பதுதான் அசுக்களி. அடுத்தது பாருங்க, அகங்கை. அதற்கான பொருள் என்ன அப்படின்னா உள்ளங்கை. இதை அகம் பிளஸ் கைன்னு பிரிக்கலாம். அகம்னா என்ன அப்படின்னா உள் அப்படின்னு அர்த்தம். கை உள்ளங்கை, உள்ளே இருக்கும் பகுதியை குறிப்பதுதான் உள்ளங்கை. அடுத்தது அகசியம் அப்படின்னா பொருள் வேடிக்கை. இதை என்ன சூத்திரமா எடுத்துக்கலாம் அப்படின்னா ரகசியம், வேடிக்கையான ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரகசியத்தை போட்டு உடைக்கும் போது அங்க வேடிக்கையா நகைச்சுவையா இருக்கும். ஓகேவா? அப்ப அகசியம்னா ரகசியம். ரகசியத்தை போட்டு உடைக்கும் போது எப்படி இருக்கும்? வேடிக்கையாக இருக்கும். அடுத்தது அகசு. அதற்கான பொருள் பகல், பொழுது. ஓகேவா? இப்ப அகசுனா எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க? அகசுனாவே உங்களுக்கு சூரியன் ஞாபகம் வந்துடணும். ஏன்னா கடைசி எழுத்து என்னவா இருக்கு? சூ. அப்ப சூங்கையில சூரியன் ஞாபகம் வந்துடணும். அப்ப சூரியன் இருப்பதால் தான் நமக்கு பகல் பொழுது தெரிகிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அகடு. அகடுனா நடு, வயிறு அப்படிங்கிறது பொருள். இத ரைமிங்கா எடுத்துக்கலாம். அகடுனா நடு. ஓகே, அப்ப நடுங்கிற பொருள் வந்துருது. அப்ப நம்மளுடைய உடம்பில் உள்ள நடுப்பகுதி எதை குறிக்கிறது? வயிறை குறிக்கிறது. அதான் நடு, வயிறு. அடுத்தது பாருங்க, அகனி. அகனிங்கிறது ஒரு மயங்கலி சொல்லு. அப்ப இந்த இடத்துல எந்த நீ வந்திருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். தன்னகரம். ஓகேவா? இது நம்ம படிக்கும் போதே அந்த மயங்கலி சொற்களை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதுல பொருள் பாத்தீங்க அப்படின்னா வயல், விடம், கடுக்காய், பனை, தென்னை நார். இதற்கான சூத்திரம் விளைச்சல் மணி. ஓகேவா? நான் அதுக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுவும் டன்னகரம், இதுவும் டன்னகரம். அதனாலதான் உங்களுக்கு அது மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்கேன். அப்ப அகனி டன்னகரம்னாவே விளைச்சல் மணி. ஓகே, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ வயல்ல கடுக்காய், பனை, தென்னை நார் விளையும். விளைச்சல்னு சொல்லியிருக்கோமா? அப்ப வயல்ல என்ன விளையும்? கடுக்காய், பனை, தென்னை நார் விளையும். விளைச்சல் இல்லாவிட்டால் அது என்னவாக மாறும்னா விடமாக மாறும். விடம்னா விஷம். ஓகேவா? ஓகே, அப்ப உங்களுக்கு அகனினாவே என்ன ஞாபகம் வந்துடணும்? விளைச்சல் மணி. அப்ப வயல்ல கடுக்காய், பனை, தென்னை நார் விளையும். விளைச்சல் இல்லாவிட்டால் விடமாக மாறும். அடுத்தது பாருங்க, அகண்ட காரம். அளவுபடாத வடிவம். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா அகண்ட பிரம்மாண்டம், அதாவது அளவில்லாத எல்லை இல்லாத வடிவம் அப்படின்னு மெமரியில் வைக்கலாம். அடுத்தது அகதி அப்படின்னா வேலமரம், திக்கற்றவன். அதாவது இதற்கான சூத்திரம் திக்கு இழந்த வேல். அதாவது திக்கு, அகதி திக்கு. திக்குனா திக்கற்றவன், வேல்னா வேலமரம். அப்ப அகதினாவே திக்கு இழந்த வேல் அப்படிங்கிறது மெமரிக்கு வந்துடும். அடுத்தது அகத்திணை, மனத்தில் நிகழும் இன்ப ஒழுக்கம். ஓகேவா? அப்ப அகம்னா மனம், திணைனா ஒழுக்கம். அகத்தில் நிகழும் இன்போ ஒழுக்கம். அடுத்தது அகநிலை. அகநிலைனா பொருள் ஊர், கடவுள். ஓகே, இப்ப இதற்கான சூத்திரம் அப்படின்னா நம்ம இந்த சொல்லிலே தான் வைக்க போறோம். அகத்தில் நிலைத்தவர். அகநிலைனா அகத்தில் நிலைத்தவர். அப்ப நமக்கு ஒரு நிலையான இருப்பிடம் இருக்கும். எல்லாருக்குமே அவங்களுடைய ஊர் சொந்த ஊர், நிலையான இருப்பிடம். அதே மாதிரி நிலையான தெய்வம் கடவுள். அப்ப அகத்தில் நிலைப்பவர், நிலையான இருப்பிடம், நிலையான தெய்வம், ஊரும் கடவுளும். அடுத்தது அகப்பற்று. இதை பிரிச்சோம்னா அகம் பிளஸ் பற்று. அகம்ங்கிறது தான் அல்லது நான் அப்படிங்கிற பொருளையும் தரும். அப்ப நான் எனும் பற்று. ஓகேவா? அடுத்தது அகப்பா. அகப்பான்னா
மதில், அகழி. இப்போ இது எப்படின்னா அகத்துக்கான பாதுகாப்பு, அதாவது அகம் பிளஸ் பா, அகத்துக்கான பாதுகாப்பு. அப்ப அகம்னா இந்த இடத்துல எதை குறிக்குது? கோட்டையின் உள்பகுதியை குறிக்குது. பான்னா பாதுகாப்பு. அப்ப கோட்டையின் உள்பகுதியில் பாதுகாக்க உதவுவது எது அப்படின்னா மதில். அது அந்த சுவர் தான் வந்து பாதுகாக்க உதவுது. அதே சமயம் அதை சுத்தி உள்ள நீர்க்கிடங்கு, அகழினா அதை சுத்தி உள்ள நீர்க்கிடங்கு தான் நமக்கு பாதுகாப்பா இருக்குது. சுவரும் அதை சுத்தி உள்ள நீர்க்கிடங்கு தான் நமக்கு பாதுகாப்பா இருக்குது. அதுதான் அகப்பா. அடுத்து பாருங்க அகப்பாட்டு, அகநானூறு. அடுத்தது பாருங்க அகப்பு அப்படின்னா ஆழம், அதாவது அகத்தில் புதைந்தது, அதாவது உள்ளே எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறதோ அதுவே அதன் ஆழம். அப்ப அகப்புனா என்ன பொருள்? ஆழம். ஓகேவா? அடுத்தது பாருங்க அகமருடனம். அகமருடனம்னா நீருக்குள் நின்று செய்யும் ஒரு மந்திர சபம். ஓகேவா? அப்ப இதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னா அகமும் மனமும் நீரும். மருடனம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? அகமும் மனமும் நீரும். அதாவது அகத்தையும் மனத்தையும் ஒருங்கே கட்டுப்படுத்தி நீருக்குள் நின்று செய்யப்படும் ஒரு செபம் தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க? அகமருடனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு அகமும் மனமும் நீரும்னாவே இந்த ஞாபகம் வந்துடும். அடுத்தது அகம்னா என்னென்ன பேர் வருது பாருங்க. இதான் வந்து பல பொருள் தரும் ஒரு சொல். இப்ப நான், கர்ப்பம், உள், வீடு, மனம், பாவம், அகநானூறு, மார்பு, ஞானம், மலை, பூமி. இதுக்கு இவ்வளவு பொருளுக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அகம்னா அகத்தின் உள்ளீடு அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில ஞாபகம் வைக்கலாம். அப்ப அகத்தின் உள்ளீடு அப்படின்னா அகம் என்றாலே உள் அப்படின்னு அர்த்தம், உள் சார்ந்தவை. அப்ப என்னெல்லாம்? நான்கிறது உள். கர்ப்பம், நம்ம வந்து கர்ப்பம் கொள்வது மனசுல உள்ளுக்குள்ள கர்ப்பமா இருக்கிறது, அப்ப உள்ளுன்னு வருதா. மனம், ஞானம், உள்ளுக்குள்ள உள்ள அறிவு, பாவம், மார்பு, இதெல்லாம் வந்து உள் சார்ந்தவை. அடுத்து உள் இருக்கும் வீடுகள், வீடு, மலை, பூமி, இதெல்லாம் வந்து வீடு உள்ள இருக்கும் இடங்கள். ஓகேவா? அடுத்தது உள் நூல்கள், அகநானூறு. அப்ப அகம்னாவே நமக்கு அகத்தின் உள்ளீடு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உள் சார்ந்தவை நான், கர்ப்பம், மனம், ஞானம், பாவம், மார்பு வந்துடும். உள் இருக்கும் இடங்கள் வந்து வீடு, மலை, பூமி அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும். உள் நூல்கள் அப்படின்னா அகநானூறு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்தது அகம் பிரமம் அப்படின்னா நானே பிரமம் அப்படின்னு பொருள். இதை வந்து அகம் பிளஸ் பிரமம்னு பிரிங்க. அகம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தான் அல்லது நான்னு சொல்லியிருக்கோம். அப்ப நானே பிரமம். பிரமம்னா பரம்பொருள், அதான் கடவுள். ஓகே, அடுத்தது பாருங்க அகமியம். அகமியம்னா அதுக்கான பொருள் வந்து அணுகக்கூடாதது அல்லது அறியக்கூடாதது. அதாவது அகமின்னா குறைவு அப்படின்னு பொருள். அதாவது அறிவுக்கும் அணுகுவதற்கும் கம்மியாக இருப்பது, குறைவாக. அதான் வந்து அணுகக்கூடாதது, அறியக்கூடாதது, கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது. அகமின்னா கம்மின்னா குறைவு, அறிவுக்கும் அணுகுவதற்கும் கம்மியாக இருப்பது, அது இல்லாதது தான் சொல்றாங்க அகமியம்னு. அடுத்தது அகமியை அப்படின்னா இழிகுல பெண். அதாவது இதுக்கு வந்து அறிவு கம்மியான பெண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதாவது தகுதி குறைவாக, அறிவு குறைவாக கருதப்பட்ட ஒரு இளமையான பெண்ணை தான் இழிகுல பெண் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அகரம். அகரம்னா ஊர், பார்ப்பனசேரி, ஆ என்னும் எழுத்து. அகரம்னா எழுத்தும் சொல்றோம், ஆ என்னுங்கிற எழுத்தையும் சொல்றோம், ஊர்னு சொல்றோம், பார்ப்பனசேரி. அதாவது அகரம்னா அடிப்படை இருப்பிடம் அப்படிங்கிறது ஞாபகம் வைங்க. அடிப்படை நமக்கு இருப்பிடம் எது? ஊர். அப்ப பார்ப்பனசேரி நம்ம வந்து படிச்சிருப்போம், இந்த ஊரும் ஊரும் சார்ந்த இடங்கள் படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப வந்து பரத்தையர் வாழும் இடம் சேரி அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அதனால அடிப்படை இருப்பிடம் நகருமே உங்களுக்கு ஊர், சேரி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஊர்னா எழுத்துங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்தது பாருங்க அகராதினா அகர முதலிய எழுத்துக்களால் ஆகிய சொற்களின் கோவை. இது வந்து நமக்கு தெரியும். அடுத்தது அகரு அப்படின்னா அகில் அப்படின்னு பொருள். இது எப்படின்னா அகரு அப்படிங்கிறதுல கரு அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. கருவ மரம் வந்து எதை குறிக்குது? அகில் மரத்தை குறிக்குது. கருவ மரம் அகில் மரத்தை குறிக்குது. அடுத்தது அகர்நிசம். அகர்நிசம்னா பகலும் இரவும் நாளெல்லாம். இதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னா நிசமா நாளெல்லாம் அப்படிங்கிறது. அகர்நிசம்னாவே நிசமா நாளெல்லாம் அப்படின்னா பகல் இரவு நாளெல்லாம்னு வந்துடும். அகர்னா பொதுவா வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா அகர்னா பகல், நிசம்னா நிசி இரவு. அப்ப பகல் இரவு சேர்ந்ததுன்னா அது அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா, அதான் நாளெல்லாம்.
ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அகலம், மார்பு, விசாலம், பெருமை. அகலமான விசாலம். அதாவது என்னன்னா, ஒருத்தருடைய மனம் வந்து விசாலமாக இருப்பதால் அதுவே அவருடைய உண்மையான பெருமை. இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்? அகலமான விசாலம். ஒருவருடைய மனம் வந்து விசாலமா இருந்தது அப்படின்னா அதுவே அவருக்கு பெருமையை குறிக்கும். அடுத்தது அகல உரை அப்படின்னா விருத்தி உரை. ஒரு கருத்தை வந்து விரிவாக எடுத்து சொல்லும் உரை தான் அகல உரை. அடுத்தது அகலுள் அப்படின்னா அகலம், தெரு, ஊர், பெருமை, நாடு, பூமி, இத்தனை பொருள் வருது. இதுக்கு நம்ம வந்து ஒரே பொருள் அகலமான உள் இடம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், அகங்கிறதுல பார்த்தோம் இல்லையா, வீடு மனை இதெல்லாம், அதே மாதிரிதான் இங்கேயும் அகலுள்னா அகலமான உள் இடம். தெரு, ஊர், நாடு, பூமி என பெரிய நிலப்பரப்பை குறிக்குது. அதே சமயம் அதனுடைய பெருமையையும் குறிக்குது. அகலமான பெரிய இடத்தை, தெரு, ஊர், நாடு, பூமி இதெல்லாம் வந்து பெரிய இடத்தையும் குறிக்குது. அதில் உள்ள பெருமையையும் குறிப்பதுதான் அகலுள். அடுத்தது அகவர் அப்படின்னா மங்கள பாடகர் புகழ்வோர். அகமகிழ பாடுபவரை புகழ்வாங்க இல்லையா? அகவர்னா அகமகிழ பாடுபவரை என்ன பண்ணுவாங்க? புகழ்ச்சி செய்வாங்க, புகழ்வாங்க. அதான் அகழ்வர், அகவர். அடுத்தது அகவல். அகவல்னா கூவுதல், அழைத்தல், ஆசிரியப்பா ஆடல். அதாவது இதற்கு வந்து அகவி கூவும் ஆசான். அகவி கூவும் ஆசான். ஆசான்னா ஆசிரியர் அப்படிங்கிறது ஞாபகம் வைங்க. அப்ப கூவுதல், அழைத்தல், ஆசிரியப்பா ஆடல். ஆசான்ங்கும் போது ஆசிரியப்பா ஞாபகம் வந்துடும். அப்ப ஆசிரியர் வகுப்புல ஓசை எழுப்பி கூவி அழைப்பது போல. ஆசிரியர் வகுப்புல ஓசை எழுப்பி கூவுது. அப்ப வந்து ஆசிரியப்பா, ஆசிரியர் வகுப்பில் ஓசைங்கையில ஆசிரியப்பா ஞாபகம் வந்துடும். அகவல்னா அழைத்தல், கூவுதல், அழைத்தல் ஞாபகம் வந்துடும். அப்போ வந்து அகவி கூவும் ஆசான் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில நீங்க மெமரியில் வச்சிங்கன்னா இந்த 3 பொருளும் ஞாபகம் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு பேஜ் வந்து முடிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்படி எளிமையாக இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.